ஹாய்ங்க. பேச்சுலர்ஸாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? வீட்டை விட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. நம்ம தான் சமைக்கணும், நம்ம துணியை துவைக்கணும், நம்ம தான் எல்லா வேலையும் செய்யணுன்னும் போது அப்பாடா அப்படின்ட்டுருக்கும். சரி, ஓகே, என்ன பண்ணுறது? பேச்சுலர்ஸாக இருக்கும்போது நம்ம தானே செய்யணும். சரி வாங்க, இன்றைக்கி ஒரு குட்டி ரெசிபி தான். சீக்கிரமாக முடிஞ்சிடும். சீக்கிரமாக செஞ்சு சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக தூங்கலான்ற அளவுக்கு ஒரு ரெசிபி தான். வாங்க பார்த்துட்டே பேசலாம். இதுக்கு தேவையானது வெங்காய சட்னியும் தோசை தான். வெங்காய சட்னிக்கு தேவையானது 3 பொருள் தான், ரொம்பலாம் தேவையில்லை. ஒரு 2 சைஸ் பெரிய வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, 4 வரமிளகா எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாரில் போட்டு நல்லா ட்ரில் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி தோசை சூடாக சுட்டு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ரொம்பவே காரமாக அரைச்சிட்டோம், அதனால் கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நாங்கள் போடுவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிவிட்டு இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.